ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனம். அது தங்கும்போது, கர்த்தாவே, அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை பாதுகாத்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது அவர்கள் இளைப்பாறுகிற இடத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. மேகம் எழுந்தருளும் போது அவர்கள் பிரயாணப்படுவார்கள். மேகம் ஒரு இடத்தில் நிற்கும்போது அவர்கள் பாளையம் இறங்கி இளைப்பாறுவார்கள். உடன்படிக்கை பெட்டியானது புறப்படும் போது, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்றும், உடன்படிக்கை பெட்டி தங்கும்போது அநேக ஆயிரங்களாகிய தேவ ஜனங்களிடத்திற்கு திரும்புவீராக என்றும் மோசே சொல்வார். உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. நான் அவர்கள் நடுவே தங்கி வாசம் பண்ண எனக்கு ஒரு இடத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதன்படி ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய கட்டளையின்படியும் அளவின்படியும் மோசே செய்து முடித்தார். கர்த்தர் நமது சகாயராய் இருக்கிறார். அவர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய எதிரிகள் தேவனுடைய எதிரிகளாக கருதப்படுகிறார்கள். நம்முடைய போராட்டம், யுத்தம், அது தேவனுடைய யுத்தமாக மாறுகிறது. கர்த்தரே நம்முடைய யுத்தத்தை நடத்துகிறார். அன்றைக்கு யோசபாத் ராஜாவுக்கு எதிராக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் யுத்தத்திற்கு வந்தபோது யோசபாத் தேவனை நம்பி சார்ந்திருந்ததுனால யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி தேவனே அந்த யுத்தத்தை நடப்பித்து யோசபாத் ராஜாவுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். அதே போல இந்த நாட்களிலும் நாம் தேவனை நம்பி அவரையே சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை நடத்துகிறார். இது நான் என்றைக்கும் தங்கும் இடம், இதை நான் விரும்புகிறபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறபடி நம்முடைய சரீரம் அவர் தங்கும் ஆலயமாக கர்த்தர் தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுக்குள் இளைப்பாறுகிறோம். நம்முடைய சரீரம் அவர் தங்கும் வாசஸ்தலம். இன்றைய நாட்களில் நாம் தான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. தேவன் நமக்குள் தங்கி இருக்கிறாரா? தேவன் எனக்குள் தங்கி இருக்கிறாரா? என்னுடைய சரீரத்திலே தேவன் தங்கி வாசம் பண்ண பிரியமாய் இருக்கிறாரா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் நீர் தங்கும் ஆலயமாக தெரிந்து கொண்டு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தத்தையும் நீரே நடப்பித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து இந்த மார்ச் மாதம் முழுமையும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்க போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி ஜனங்கள் இளைப்பாறும் இடத்தை காட்டும்படி முன் சென்றது போல வருகிற நாட்களிலே உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்லும்படிக்காக உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.